ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட் இஸ் நீடட் இன் யோர் ரிலேஷன்ஷிப். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன தேவை பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one. Pile number 2 in the pink feather. Pile number 3, the stone. Purple one. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். வாட் இஸ் நீடட் இன் யோர் ரிலேஷன்ஷிப்? Energy is too strong. Pile number 1. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜிங்கிறது இல்லை. உங்களுக்கும் சரி, உங்கள் பார்ட்னருக்கும் சரி, அண்ட் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவுக்குள்ளே இருக்க அந்த லவ்லையுமே சரி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்த்துக்கிட்டா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எய்தர் நீங்கள் இல்லைன்னா உங்களோட பார்ட்னர் வந்து நிறைய விஷயத்தில் ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஒரு சில முடிவு எடுத்தது வந்துட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ, நிறைய அந்த மாதிரி ஒரு கில்ட்டி, ஒரு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு டீப்பான ஒரு தாட்ஸ், அது எல்லாமே வந்து இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேர். இது ரெண்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்னால வந்துட்டு நீங்கள் மனதளவில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களவே கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறது இல்லை. உங்களோட ஹெல்த் இதனால அஃபெக்ட் ஆகியிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட இந்த பவர் வந்துட்டு இழந்துட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். எய்தர் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்போட பவர் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா வேற தேர்ட் பார்ட்டி, வேற பீப்புள் கிட்ட வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போட பவர் இருக்கு, உங்ககிட்ட இல்லை. அண்ட் எய்தர் உங்களோட பார்ட்னர் இல்லைன்னா இந்த லவ் உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கா. பிகாஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக் அடிப்படையான நிறைய விஷயங்களே வந்துட்டு மிஸ்ஸிங். இப்போ ஒரு பேசிக் லவ், ஒரு ட்ரூ ஜெனியூன் லவ்வே வந்துட்டு இந்த இடத்துல மிஸ்ஸிங். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த கரண்ட் டைம்ஸில் இது நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் நிறைய ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்களாவே வந்துட்டு இருக்க யோசிக்கிறீங்க.
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இழந்திருக்கீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கோல், ஆம்பிஷன்ஸ், உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல், உங்களோட விஷஸ், நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது இருக்கு, பட் ஆனால் அந்த லவ்ங்கிறத தாண்டி நிறைய ரிக்ரெட், நிறைய கோவங்கள், உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிறது, ஸோ மெனி நெகட்டிவ் திங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போ தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நியூ கம்பேக், ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது இருக்கணும். என்ன விதமான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்தாலும் கூட அது வந்து ரெண்டு பேரும் சால்வ் பண்ணி எண்டு பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டேக் அ ஸ்டெப் பேக், கொஞ்ச நேரம் டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் மோரோவர் வந்துட்டு நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து டூ மச்சாக வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கீங்க 24/7. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகணும், இப்போது நீங்கள் ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அந்த பார்ட்னரை பற்றின நினப்பு தான் அதிகம். அண்ட் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கான டைமும் கொடுக்கல, உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம இருக்கீங்க. இது எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து ஸ்லோலி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வருது. உங்களோட எனர்ஜியிலிருந்து உங்களோட ஒரு ஃப்யூச்சர் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகிட்டே வருது. உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைசஸுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது வந்து ஒருத்தர் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறதுக்காக டூ மச்சா பண்றீங்க, பட் உங்க பார்ட்னர் சைட்ல அவ்வளோ எஃபோர்ட் இல்லை. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து எடுக்கணும். இப்படியே வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட்லி எப்படி இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லைஃப்பும் கிடையாது, உங்களோட ஃப்யூச்சருமே வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு உங்கள் டைரக்ஷனே மாறி போயிடும். ஸோ யூ நீட் டு டேக் ஒரு போல்டு ஸ்டெப்பை எடுக்கணும் இப்போது இந்த டைம் பீரியடில். நீங்கள் நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்க அண்ட் நிறைய ஆன்சர்ஸ் வந்து எதிர்பார்க்குறீங்க யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. பட் ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரைட் நவ் வந்து ஒரு சில பேர் ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டில் இருக்கீங்க, நிறைய அழுகுறீங்க, நிறைய பெயின் இருக்குது. இந்த பெயினில் தான் ஒரு ஆன்சரே இருக்குது. உங்ககிட்ட ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்குது. உங்ககிட்ட நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சம் வார்னிங் சைன்ஸ் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நிறைய டைம் வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலையோ. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவலான லவ், ஈக்குவலான ஷேரிங்கிறது மஸ்ட். அப்படி இல்லை ஒருத்தர் மட்டுமே வந்துட்டு 100% ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், லவ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்யூச்சர் இல்லை. ஸோ யூ நீட் டு டேக் அ போல்டு ஸ்டெப். இது ரிலேட்டடாக இது நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷன் வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். வாட் இஸ் நீடட் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்? ஓகே,
ஸோ pile number 2, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ன தேவைப்படுது? ஒரு ஃப்ரீடம் ஆக்சுவலி. சரி, ஒரு சைன் என்ன அப்படின்னா, வரக்கூடிய டேஸில் இது நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி ஒரு பிரேக் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உங்களோட லைஃப்பை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான். பிகாஸ் வந்து உங்களோட எதர் உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ கெரியர் ரிலேட்டடாக ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. ஒரு நல்ல ரொம்ப நாளாக எந்த ஒரு வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு வாய்ப்பு வந்து வரும். ஸோ அதுக்காக அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பிரேக் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 2 பேருமே சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அமையும். அப்ராடு ட்ராவல் பாசிபிள். கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்துட்டு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க அந்த வாய்ப்பை. பிகாஸ் ரைட்னா வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். ரொம்ப போல்டாக டெசிஷன் எடுக்க பயப்படுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு எமோஷ்னல் சேலஞ்சஸை கொடுக்குது. உங்களுக்கு எமோஷ்னலி வந்து ரொம்ப கனெக்டட் ஆகிடுறீங்க. பட் ஆனால் வந்து இந்த கெரியர் வாய்ப்பு உங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் விடக்கூடாது. சேஞ்சஸ் எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவைப்படுது. அந்த சேஞ்சஸ் வந்துட்டு உங்களோட க்ரோத் அதுக்காக தான் இருக்கும். பிகாஸ் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் either நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் ரொம்ப பேஷனேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைஃப்பில் சாதிக்கணும், சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேஷனேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு பேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு வாய்ப்புகள் வர்றப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல, இல்லை எய்தர் உங்கள் பார்ட்னருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் அந்த இதை பிளாக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃப்ரீடம்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், ஃப்ரீடம் ஆல்சோ வந்து இருக்கணும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அண்டு சரி, உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் உங்கள் மேலே லவ் பண்ணுறாங்களா, அந்த கேரிங் இருக்குதான்னு கேள்விகள் நிறைய இருக்கும். எஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஹைலி பேஷனேட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும், நல்ல ஒரு பிளேஸில் இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அது மேபி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புது பாதைகள் எஸ் பாசிபிள். அண்ட் இப்போது ஆல்ரெடி நீங்கள் மேரீட் அப்படின்னா இட் இஸ் அ டைம் ஃபேமிலியோடு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெக்கேஷன் போகலாம். ஸோ உங்களோட அந்த ரெகுலர் லைஃப்பில் இருந்து ஒரு பிரேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கணும், விச் இஸ் ஸ்ட்ராங் மெசேஜ். பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி சம் டென்ஷன்ஸ் போயிட்டுருக்கலாம் உங்களோட ஃபேமிலி லைஃப்பில். ஸோ ஒரு பிரேக் ரொம்ப தேவைப்படுது. அண்ட் வந்து pile number 2 எனக்கு வந்து என்ன மாதிரி மெசேஜஸ் வருது அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து எய்தர் நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் வந்து மேரேஜ் பாசிபிள். பட் வந்து அந்த மேரேஜ்க்கான ஒரு தாட் வந்து ஒரு சைடு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுத்தாலும் இன்னொரு சைடு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ளே போகிறதுக்கு யோசிக்கிறீங்க. இஃப் யூஆர் லேட் மேரேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது உங்களுக்கு. ரைட் நவ் அந்த 2 விஷயத்தில் வந்து ரொம்ப சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த மேரேஜ் அந்த லைஃப்குள்ளே நீங்கள் போகணும்.
அண்ட் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பயப்படாதீங்க, பிகாஸ் டிவைனோட அந்த கேரிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ டிவைன் பிளான் படி தான் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது இனிமேல். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி பண்ணி போகிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு போர் ஆகலாம், இல்லைன்னா வரக்கூடிய டேஸில் ஏதாவது ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அவசரப்பட வேண்டாம்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் ஃப்ரீடம் கொஞ்சம் தேவை. அண்ட் தென் இப்போ இருக்கிற மைண்ட் செட் படி ஒரு அர்ஜென்ட்டான டெசிஷன்ங்கிறது வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் கிவ் சம் டைம். ஓகே, I'll take one more. See. நியூ லவ் ப்ரப்போசல், எஸ் பாசிபிள். சிங்கிளாக இருந்தீங்கன்னா ப்ரப்போசல் கண்டிப்பாக வருது. ஆக்சுவலி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப வெரி குட், வெரி கூலாக இருக்குது. லுக் அட் த கார்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற டைம் பீரியடில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு ஃப்யூச்சரு அந்த ஃப்யூச்சரில் வந்து அந்த தாட்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து எதுவுமே யோசிங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவசரப்பட்டு எந்த டெசிஷனையும் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன தேவைப்படுது? Okay, look at the card. Wonderful. You got Magician. My favorite card. Okay. Oh, pile number 4. Very strong-ஆன messages தான் வருது. Very good. சரி, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து என்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு மெச்சூர்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கு. ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து தேவை, ஃப்ரெண்ட்ஷிப். பிகாஸ் வந்து இப்போ ரைட் நவ் வந்து நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் 2 பேருமே ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஈகோ, இது எல்லாமே வந்துட்டு இப்போ கரண்ட்லி ரொம்ப அதிகமாகவே இருக்கலாம். ஸோ பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இருக்குதா உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில்? இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ்லி வந்துட்டு உங்களோட பிகினிங், இந்த ரிலேஷன்ஷிப் பிகினிங்கில் என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததோ அது இப்போ இருக்குதான்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். இதர் நீங்கள் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம், அந்த ஒரு கோல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது போத் ஆஃப் தெம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பர்சனலை விட ப்ரொஃபஷ்னலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. பட் உங்களுக்கு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவை. பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து திருப்பி கொண்டு வரணும். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஒரு 2 பேருமே வந்து ஈக்குவலாக டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு. 2 பேருக்குமே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி ஒரு தாட்ஸ், ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர், அப்படிதான் இருக்கீங்க.
ஸோ லவ் அப்படிங்கிறது எஸ் இருக்கு, பட் அது வந்து எங்கேயோ மறைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப மிஸ் ஆகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேரிங், கேரிங், இது ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுது. உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த ப்ரெஷர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த ஒரு லவ் ஸ்பார்க் வந்து கம்மியாக இருக்கு. லவ் இருக்கு, பட் அந்த லவ் எனர்ஜி, லவ் ஸ்பார்க் இஸ் லோ. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் எனர்ஜி கொண்டு வாங்க. உங்களோட லவ் லைஃப் அகெயின் வில் இம்ப்ரூவ் ஆகும். சரி, ஆக்சுவலி வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப இறக்க குணம் உடைய பர்சன் தான், பட் அது வந்து ரொம்ப மிஸ்ஸிங் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில். சரி, உங்களோட வெரி ஸ்ட்ராங் கார்ட்ஸ் வருது, அதாவது வெரி போல்ட் அண்ட் அதாவது என்ன சொல்றது, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, டூ போல்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் எனர்ஜி அதிகமாக காமிக்குது தவிர லவ் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. சம்டைம்ஸ் கெரியர் ப்ரெஷர், அதாவது உங்களோட ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. இது நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர். ஸோ இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் போயிட்டுருக்கலாம். ரைட் நவ் மேபி வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ ஈக்குவல் லவ், ஈக்குவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன், நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும். கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். லவ் இருக்குது அண்ட் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்குது ஒரு லவ். சரி, இந்த கார்டு திருப்பி திருப்பி எனக்கு வந்துட்டு ஷஃபிள் பண்ணுறப்போ ஒரு டைமே வந்துட்டு வருது ஸ்ட்ரென்த் கார்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நர்ச்சரிங் எனர்ஜி, லவ். அந்த லவ் வந்து உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பட் அட் த சேம் டைம் நீங்களும் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. ஸோ டேக் அ பிரேக். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னா பிரேக் இந்த டைமில் தேவைப்படுது. கோ ஃபார் அ லாங் ட்ராவல் அண்ட் நீங்களும் உங்கள் பார்ட்னருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கெடியூல்ஸில் சேஞ்சஸ் தேவைப்படுது. பிகாஸ் வந்து இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் பைல் நம்பர் 3 பார்க்குறப்போ தேர்ட் பர்சன் மற்றவங்களோட ஒரு இன்வால்மெண்ட், அதனால பாதிப்புகளை தாண்டி உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அண்டர்ஸ்டாண்டிங்கே கம்மியாக இருக்குது. பிகாஸ் போத் ஆஃப் தெம் 2 பேருமே வந்துட்டு மென்டலி ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ரெஷரில் இருக்கீங்க, மென்டல் ப்ரெஷர். ஸோ அதுதான் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லாங் ட்ராவல், ஒரு வெக்கேஷன் போகலாம், நீங்களும் உங்கள் பார்ட்னரும் கம்ப்ளீட்லி நீங்கள் 2 பேரும் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஃபன் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு கிஃப்ட்ஸோ இல்லைனா வந்து பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு வாங்கி கொடுக்கறது, ஷேரிங், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைவ்லியான ஒரு இதை கொண்டு வாங்க. அகெயின் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அது ரொம்ப தேவைப்படுது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப நிறையா செய்யணும்லாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் பார்ட்னருக்கு எது பிடிக்கும் அது மாதிரி செஞ்சு அகெயின் பிரிங் தட் லைவ்லி, அந்த ஸ்பார்க் திருப்பி கொண்டு வாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அலைவாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கம் இன் டு பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.